மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். தமிழ்நாட்டில் நிறைய மலைகள்லாம் இருக்குங்க. இதுல எந்த மலையில அதிசயங்களும் ஆன்மீகமும் அதிகமாக நிறைந்திருக்க மலை இருக்கு? விசிட்டர்ஸ்லாம் எங்க போறாங்க? திருவண்ணாமலை 11 பௌர்ணமி கிரிவலம் நடந்துட்டாம சிஸ்டர். சதுரகிரி மலை யாராலையும் நடக்க முடியாது. கரடு முரடானது. அந்த கரடு முரடான பாதையை பார்த்து எம்பெருமான தரிசிக்கும் போது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சக்தி கிடைக்கும். சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம் 2 பேரையும் பார்த்து நைட்டு 12 மணிக்கு இங்கே கொடுக்குற சந்தனத்தை நெத்தியில வச்சுக்கிட்டோ. இப்போ சொல்றாங்களே மலை மேல இருக்கிற கோயிலுக்கு எல்லாமே சாமி கூப்பிட்டா தான் நம்மளால போக முடியும், நம்ம நினைச்சா போக முடியாது, சாமி அழைச்சாதான் போக முடியும்னு சொல்றாங்க. உண்மைதான். சித்தர்கள் எப்படி தெரியுமா இன்னைக்கு உலாவிட்டு வராங்க? ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அகோரி கேஜிஎஃப் அவர்கள் இருக்காங்க. அவங்க கூட பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. சிவாய நம. ரிஃப்ளெக்ட் ஆன்மீக பார்த்துக்கிட்டு இருக்கிற அன்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். தமிழ்நாட்டில் நிறைய மலைகள்லாம் இருக்குல்ல ஐயா, இதுல எந்த மலையில அதிசயங்களும் ஆன்மீகமும் அதிகமாக நிறைந்திருக்க மலை இருக்கு? யங்ஸ்டர்ஸ்லாம் எங்க போலாம் ஐயா? அற்புதமாக இருக்கக்கூடிய மலைகள் 3 மலை இருக்கு, 4ன்னு சொல்லலாம். திருவண்ணாமலை கிரிவலம் 11 பௌர்ணமி கிரிவலம் நடந்துட்டா அவன் சித்தர். சதுரகிரி 5 பௌர்ணமி போயிட்டா அவன் சித்தர். வெள்ளையங்கிரி வருஷத்துக்கு 1 முறை தான் போக முடியும். அந்த வெள்ளையங்கிரி நடந்துட்டான்னா அவன் ஒரு சித்தர். பர்வதமலை 5 பௌர்ணமி போயிட்டா அவன் ஒரு சித்தர். ஏன்னா சதுரகிரி மலை யாராலையும் நடக்க முடியாது. கரடு முரடானது. அந்த கரடு முரடான பாதையை பார்த்து எம்பெருமான தரிசிக்கும் போது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சக்தி கிடைக்கும். போகிற வழியில் ரெட்டை விநாயகர் கோயில் இருக்கு, ரெட்டை லிங்கம் இருக்குது, பிலா அடி ஊத்து இருக்குது. மனுஷனுக்கு இருக்க வேண்டிய நோய் போனால் அந்த பிலா அடி ஊத்த தண்ணியை குடிச்சா நோய் போச்சு. இன்னும் கொஞ்சம் மேலே போனால் பிலாடி கருப்பசாமி இருக்காரு. அந்த கருப்பனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்புறமா சதுரகிரீஸ்வரர், சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம் 2 பேரையும் பார்த்து நைட்டு 12 மணிக்கு இங்கே கொடுக்குற சந்தனத்தை நெத்தியில் வச்சுக்கிட்டோ இல்லை வீட்டுக்கு கொண்டு வந்தா நோய் போச்சு, உன் கஷ்டம் போச்சு, உன் கவலை போச்சு. இல்லறத்தில் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு கொடுத்து வாழ்க்கைக்கு ஒரு மறு பிறவி, மறு ஜென்மம், அப்படி ஒரு தன்மை இந்த சதுரகிரிக்கு 100க்கு 100 உண்டு. இந்த சதுரகிரிக்கு போகும்போது ஒரு குச்சி ஒன்று எடுத்துகிட்டு போகணும். அந்த குச்சிக்கு நல்லா மஞ்சள் தடவிட்டு அந்த குச்சியை எடுத்துக்கிட்டு சதுரகிரீஸ்வரரை எம்பெருமானை பார்த்து கீழே வந்துட்டு அந்த கொம்பை வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா அஷ்டமா சித்தி கிடச்சிரும். உன் வாழ்க்கை வீட்டுக்கு ஒரு ரேடியேஷன் கிடச்சிரும். ஏன்னா கஷ்டப்பட்டு நடந்த அந்த குச்சியோடைய அமைப்பு சந்தோஷம் நிலவும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கும். பணங்காசு பிரச்சனை போச்சு, குடும்பத்தில் சந்தோஷம் வரணும்னா சதுரகிரி போகணும். அதே மாதிரி வெள்ளையங்கிரி மகா சிவராத்திரிலேருந்து 6 மாத கணக்கு தான் உண்டு. 6-7 மலையை தாண்டி போகணும். போட்டிருக்கிற பேண்ட் அவுந்துடும், போட்டிருக்கிற வேஷ்டி லூஸ் ஆகிடும். 70 கிலோ 80 கிலோ 60 கிலோ இருந்தால் 2 கிலோ குறைஞ்சிரும். அப்படி கடினமாக ஏறக்கூடிய வெள்ளையங்கிரி மலையில் பசி இருக்கும், தாகம் இருக்கும். 5வது மலையில் ஒரு ஊத்து இருக்கும். அதுக்கு மேலே அங்கே நம்மளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு சப்பாத்தி, ஒரே ஒரு ஊறுகாய். அது தேனாமிர்தம், தெய்வாமிர்தம். அந்த ஒரு இடத்துல இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தவன் தான் கடவுள்னு சொல்லக்கூடிய அமைப்பு அந்த வெள்ளையங்கிரியில் இருக்குது. சரியா? அப்பேற்பட்ட ஒரு கோவில் அந்த ஒரு அமைப்பில் உண்டு. பர்வதமலை ஞானமும் தவமும் செய்யணும். அடிவாரத்தில் எம்பெருமானை பார்த்துட்டு உச்சியில் ஏறதுக்கு முன்னாடியே பல கம்பிகளில் தான் ஏற முடியும். தவறி விழுந்தா 1000 அடி பள்ளத்தில் விழுவோம், ஆனால் உளமாட்டோம். எம்பெருமான் தூக்குவார். அங்கே நின்று தவம் செஞ்சுட்டு சாமி மேலே நம்ம கொண்டு போன விபூதியை நம்மளே எடுத்து ஒரு கற்பூரம் ஏற்றி அந்த விபூதியை அடைச்சி ஒரு பைக்குள்ளே கொண்டு வீட்டுக்கு வந்தா நீ ஞானம் கிடைச்சிரும். நோய் போச்சு. இன்னும் பல மாற்றங்கள் கிடைக்கும். சித்தர்கள் எப்படி தெரியுமா இன்னைக்கு உலாவிட்டு வராங்க?
பேண்ட் ஷர்ட்டை போட்ட இளம் பிள்ளைங்க மேல 25 வயசுல இருந்து 35 வயசு ஆண்கள் மேலதான் சித்தர்கள் இன்னைக்கு ஒரு அஃபெக்ஷன் இருக்கு அவங்க மேல. அப்ப சித்தருடைய ஞானம் கிடைக்கணும்னா இந்த சதுரகிரி வெள்ளையங்கிரி திரு அண்ணாமலையார தரிசனம் பண்ணன்னா தலையெழுத்தே மாறும். இந்த ஜட உடம்புக்கு மாறினதுக்கு உண்டான காரணமும் சதுரகிரி வெள்ளையங்கிரி பர்வதமலை திரு அண்ணாமலை. இப்படி ஒரு பௌர்ணமியும் தான் கடவுளை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி மலைகள்ல காடுங்கள்ல கடல்கள்ல நதி ஓரத்துல அமைதியா உட்காந்து தவம் செஞ்சன்னா சிவலிங்கங்கள் தெரியணும் கண்ணுல. இல்ல கையிலே காட்சி சிவனும் பார்வதி இருந்து களி கூறக்கூடிய அளவுக்கு ஒரு புண்ணியம் நம்மளுக்கு ஒரு பிளெஸிங் கொடுக்கறத தெரிஞ்சிட்டாவே சித்தர் தான். தனக்குள் ஒரு சித்தர் தான், தனக்குள் ஒரு ஞானி தான். அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருளை அபகரிக்கணும்னு தாட் வராது. தாம் மனைவி தாம் பிள்ளைங்க தன்னை சார்ந்தவங்களோட வாழணும். அற்புதமா வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய தன்மை எம்பெருமான் நம்மளுக்கு கொடுத்துருவார். இந்த மலைகளுக்கு போனா முடிஞ்சா சதுரகிரீஸ்வரர், பர்வதமலை, வெள்ளையங்கிரி, அண்ணாமலையார் இது முக்கியமான ஒரு மலைகள். அங்க போய் தவம் செஞ்சாலோ எம்பெருமானை பார்க்கறதுக்கு கஷ்டப்பட்டு போனா அரவணைச்சுக்குவார். சதுரகிரியில ஒரு அற்புதம் ஒன்று இருக்கு. நீ பசியும் பட்னியுமா போன உடனே மலை மேலே ஏறின உடனே சாப்பாடு வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுவாங்க. தேனாமுதமா இருக்கும். அந்த சாம்பார் அந்த பொரியல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் கிடைக்கலையேன்னு ஏங்குவோம். அப்படியாம்பட்ட தருணம் சதுரகிரி மலையில் இருக்கு. டைம் கிடைச்சா சதுரகிரி வெள்ளையங்கிரி பர்வதமலை திருவண்ணாமலை இன்னும் மலை மேல் இருக்க வேண்டிய கோயில்களை தரிசிச்சா இந்த லைஃபு சூப்பராக வாழலாம், குறையில்லாமல் வாழலாம். வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை இந்த மலைங்கள் மேலே தான் இருக்குது. எல்லாரும் போனோம். ஆண் பெண்ணு இப்போ போகலாம். இப்போ பெண்களே போகலாம் சதுரகிரிக்கு. முன்ன பெண்களுக்கு அலவுடு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற பாத்ரூமுங்க அங்கே கிடையாது. அதனால பெண்கள் நாட்டு அலவுடுச்சு. இப்போ பெண்கள் தான் நிறையா வராங்க. அப்போ சாமி சிவபெருமான் மேலே ஆசை பாசம் பெண்கள் மேலே தான் இருக்குது. எல்லாரும் நல்லா இருக்கணும், குறையில்லாமல் வரணும். இந்த மாதிரி மலைகளுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுனால பர்சனல் லைஃப்ல என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்கும் ஐயா? சொல்கிறேன். சதுரகிரி மலைக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை நடந்தா இந்த 3 மாதத்துக்கு நடந்த நட உடம்புல அவ்வளோ வலி இருக்கும். அந்த பெயின் எல்லாமே போயிடும். சதுரகிரி நடக்க நடக்க நோய் போச்சு, பேய் போச்சு. பெருமைக்கு நான் சொல்லணும் அவசியம் கிடையாது, இருந்தாலும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சுகர் 390. எனக்கு பொண்டாட்டி பயப்படுறா, நான் பயப்படுறான் என்னடா அப்படின்னு கேட்டு ஒன்றும் அதுக்கும் கவலைப்படல. சதுரகிரி நடந்தேன். போவேன் மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை. நினச்சா சதுரகிரி நடப்பேன். அந்த ஷூட்டிங், அந்த பசி, தாகம், களைப்பு இருந்தது எல்லாம் போச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாத்திரை போடல. உயிர் எப்போ வேணால் போகும். ஆனால் இந்த உயிர் சிவனுடைய பாதத்தில் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும் போது, அவருடைய சொற்பொழிவு சொல்லும் போது, அவருடைய திருவாசகம் தேவாரம் திருப்புகளை படிக்கும் போது இந்த உயிர் போகிறனால ஒரு கவலை கிடையாது. ஒரு மாத்திரையை போட்டு ஒன்று ஃபங்க்ஷன் ஒன்று வீக் ஆகுறதுக்கு எந்த மாத்திரையும் வேணாமல் சிவனே கேதின்னு சொல்லி எம்பெருமானே தான் சுவாச்சிக்கிட்டு இருக்க. இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு நடக்க சொன்னாலும் நடப்பேன். ஒரு பாட்டில் தண்ணி இருந்தால் போதும். அப்போ அந்த அற்புத சக்திகளை கொடுத்தது எல்லாமே வெள்ளையங்கிரி, திருவண்ணாமலை, பர்வதமலை இப்படியாம்பட்ட மலைகளை ஏறி இறங்கி இந்த கால் தேஞ்சு போச்சு. இந்த 17 வருஷமாக இறைவனை நாடி தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அதனால் இதை மாதிரி பண்ணால் உயிருக்கு பயம் கிடையாது. தனக்கு என்ன வேணுமோ அந்த பொருளாதாரம் கடவுள் கொடுப்பார். தனக்கு தாம் மனைவிக்கு தாம் பிள்ளைங்களுக்கு உன் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அந்த நிறைவுபடுத்தக்கூடிய அமைப்பு சிவபெருமான்கிட்ட உண்டு. அவரை பிடிச்சிக்குங்க. அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு கேளுங்க, உண்ணாமலையம்மனுக்கு அரோகரான்னு கேளுங்க. சிவனை பாடுங்க, சிவனை போற்றுங்க, சிவனை துதிங்க. அவருடன் ஒன்றுடன் ஒன்று கலந்து அவருடைய பின்னி இந்த மானிடம் அவரோடையே சேர்ந்து கலந்து அவரோடையே பிரயாணிக்கும் போது ஒரு ஞானம் கிடைச்சிருது, ஒரு முக்தி கிடைச்சிருது, ஒரு புத்தி கிடைச்சிருது, ஒரு சித்தி கிடைச்சிருது. ஆன்மீக தொண்டை பற்றி பேச பேச இந்த நாக்கம் அக்குள்மேட் ஆகுது, சஞ்சாரம் பண்ணுது. உமிழ்நீர் சுரக்க சுரக்க நோய் கிடையாது, பேய் கிடையாது, பயம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் துணிஞ்சு நிற்கக்கூடிய சக்தி சிவன் பார்வதி, சிவன் காளி, தத்தாத்திரிகம் சொல்லக்கூடிய சிவன் விஷ்ணு பிரம்மனோ, பரம்தேவன் சொல்லக்கூடிய சிவனோ, பரம்தேவின்னு சொல்லக்கூடிய காளியோடைய சக்தி கிடைச்சிரும். ஏன்னா காடு மலைகளுக்கு அதிபதி ராகு.
அந்த ராகுவோடைய அதிபதி தான் மலைகள். அந்த மலையில் நீங்கள் சஞ்சாரம் பண்ணும்போது அங்கே மேலே இருக்க வேண்டிய ரேடியேஷன், அந்த வெள்ளிங்க நம்ம மேலே பட 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 பயம் வராது, ஒரு தைரியம் கிடைக்கும். நம்ம நாட்டை காக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் எப்படி இரவு பகலாக காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி ஒரு தைரியம் கிடைக்கு, அந்த தைரியம் கிடைக்கும். அப்போ காளியம்பாளையும் சிவனையும் இந்தந்த பௌர்ணமியில் வழிபட்டு வந்தாலே, பௌர்ணமியை குழந்தைங்களுக்கும் எல்லாரும் பார்த்தாலே ஒரு தனிப்பட்ட தைரியம் கிடைச்சிடும். தனக்கு தேவையானது எல்லாமே பூர்த்தி ஆயிடும். இதான் சிவனுடைய சூட்சம மந்திரம். ஓகே. இப்போ வந்து சொல்றாங்களே இந்த மாதிரி மலை மேல இருக்கிற கோயிலுக்கு எல்லாமே வந்து சாமி கூப்பிட்டா தான் நம்மளால போக முடியும், நம்ம நினைச்சா போக முடியாது, சாமி அழைச்சா தான் போக முடியும்னு சொல்றாங்கல்ல சாமி, அது உண்மைதானா சாமி? உண்மைதான். திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு போனால் அந்த காலத்தில் ஒரு 10 வருஷம் முன்னாடி திருப்பதி வெங்கடேச பெருமாள் தான் எல்லாருக்கும் தெரியும், சிவனை தெரியாது. நினச்சா திருப்பதி போகணும், ஒரு 10 நாள் 1 மாதம் முன்னாடி டிக்கெட்டை புக் பண்ணி கொண்டு போகணும். இப்போ அப்படி கிடையாது. நினச்சா திருவண்ணாமலை, நினச்சா பர்வதமலை, நினச்சா வெள்ளையங்கிரி, நினச்சா சதுரகிரி, நினச்சா திருப்பதி, இப்படி எல்லா கோயிலுக்கும் போகலாம். போகணும்னு நினச்சி இங்கே இருந்தே ஒரு பிளான் பண்ணிட்டு போனால் அதுக்கு உண்டான பொருளாதாரத்தை கொடுப்பாரு கடவுள். மலையை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்காக சொன்னீங்க. அங்க என்னென்ன நன்மைகள் இருக்கு, அங்க போனா என்னென்ன அதிசயங்கள் நடக்கும், அந்த மாதிரி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. சிவாய் நம்ம எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடச்சி எல்லாருமே நல்லா இருக்கணும். தடைப்பட்ட சுபகாரியம் எல்லாம் எல்லாருக்கும் நடக்கணும், குறைவில்லாமல் வாழணும். சிவாய் நம்ம.